Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC and Group D ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படினா Play Storeல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய NTPC யோட டெஸ்ட் பேட்ச், Group D யோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர்க்கான PDF கோர்ஸ்க்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட் 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். இன்னைக்கு நீங்க டெஸ்ட் பேட்ச் and கரண்ட் அஃபேர்க்கான PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படினா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த ஆஃபர்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படினா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டெஸ்ட் ன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் CA PDF ன்னு மெசேஜ் பண்ணுங்க. சோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஜூன் 5ல NTPC கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அதுக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். சோ நம்ம கரண்ட் அஃபேர்க்கான PDF கோர்ஸ்ல டோட்டலா ஒரு 12 பார்ட் மட்டும் கொடுத்திருப்போம். சோ இத மட்டும் படிச்சாலே உங்களால கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்க முடியும். அதே மாதிரி NTPC குரூப் D க்கு டெஸ்ட் பிராக்டீஸ் பண்ணனும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸோ இன்னைக்கே டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? அதே மாதிரி நான் குரூப் டிக்கு இப்போதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதோட ஃபீஸ் வந்து 1999. சப்போஸ் 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The number of solution of the pair of linear equation x plus 2y of linear equations x plus 2y minus 8 equal to 0, 2x plus 4y equal to 16. ஓகேவா? so x plus 2y minus 8 equal to 0 மற்றும் 2x plus 4y equal to 16 ஆகிய நேரிய இணை சமன்பாடுகளின் தீர்வுகளின் எண்ணிக்கையை கண்டறியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை நல்லா பாருங்களேன். x plus 2y minus 8 equal to 0, இன்னொன்று வந்து 2x plus 4y equal to 16. ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் தான். அப்போ ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ தீர்வுகள் இருக்கும் அப்படின்னா நிறைய தீர்வுகள் இருக்கும். அதாவது இன்ஃபைனைட்லி மெனி. ஓகேவா? ஸோ இதுக்கு எவ்வளோ தீர்வுகள் இருக்கும்? எண்ணற்ற தீர்வுகள் வந்து இருக்கும். அப்போ இது ரெண்டும் எப்படி மேம் சேம் ஈக்குவேஷன் சொல்றீங்க? ஸோ இது என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் x plus 2y minus 8 equal to 0. இப்போ இதுல இருந்து என்ன பண்றீங்க? 2வை காமனா எடுக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணி விட்டுறீங்க. மல்டிப்ளை பண்ணி விட்டா என்ன வரும்? x plus 2y equal to 8ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்ல இந்த 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா x plus 2y minus 8 equal to 0. அப்போ ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் தான். இதுவும் அதான், இதுவும் அதே ஈக்குவேஷன் தான். புரியுதா? 2x plus 4y equal to 16 நாலும் இதுல இருந்து 2வை காமனா எடுத்துட்டீங்கனாலும் அதுல என்ன கிடைக்கும்? x plus 2y minus 8 equal to 0 தான் கிடைக்கும். அப்ப ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன். அப்ப இந்த சேம் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணற்ற சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னா இன்ஃபைனைட்லி மெனி. ஓகே, சோ இப்போ ரெண்டு வேற வேற ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இதுக்கு x, y ன்னு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும் நாம சொல்லிரலாம். பட் ரெண்டுமே சேமான ஈக்குவேஷன் தான். சேமான ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது இதுக்கு நிறைய சொல்யூஷன் வந்து இருக்கும். சோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? each of the digits in the number 56137428 is arranged in ascending order from left to right. What will be the sum of the digit which are second from the left and second from the right in the new number thus formed? என்ன சொல்லியிருக்காங்க? இந்த நம்பரை நம்ம என்ன பண்றோம்னா ஏறு வரிசையில எழுதுறோம். ஓகேவா? இவ்வாறு உருவாகும் புதிய எண்ணில் இடமிருந்து இரண்டாவதாகவும் வலமிருந்து இரண்டாவதாகவும் இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? 5 6 1 3 7 4 2 8. ஓகே, இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுனா என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஏறு வரிசையில் எழுதும்போது ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர், அதுக்கப்புறம் அதை விட பெரிய நம்பர், அதை விட பெரிய நம்பர்னு எழுதுவோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? புதிய எண். இதுதானே புதிய எண் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுல இடமிருந்து இரண்டாவது, லெஃப்ட்ல இருந்து செகண்ட் இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 2. ஓகே, அதை எழுதிக்கோங்க. அடுத்து வலமிருந்து இரண்டாவது, ரைட்ல இருந்து இரண்டாவது இருக்கிறது என்னது? 7. அதையும் எழுதிக்கோங்க. சோ வலமிருந்து இரண்டாவதாக இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லெஃப்ட்ல இருந்து செகண்ட், ரைட்ல இருந்து செகண்ட் இருக்கிறதோட கூட்டுத்தொகை. சோ பிளஸ் போட்டுக்கோங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2 + 7 9ன்னு கிடைக்கும். சோ 9ங்கிறது ஆப்ஷன் ஏ.
புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. The height and curved surface area of the cylinder are 15 cm and 330 cm square. Find the diameter of the cylinder. ஒரு உருளையின் உயரம் மற்றும் வளைந்த மேற்பரப்பு 15 cm மற்றும் 330 cm ஸ்கொயர் ஆகும். உருளையின் விட்டத்தை கண்டறியவும் சொல்லிருக்காங்க. ஓகே, என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? உருளையோட ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. வளைந்த மேற்பரப்பு curved surface area, உருளையோட curved surface ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? 2πRH. ஓகே, அப்ப 2πRH ஓட மதிப்பு என்ன? 330 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த உருளையோட டயாமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நமக்கு என்ன தெரியும்? 2πRH வந்து 330 தெரியும். ஸோ இதில் 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஹச். ஓகே, ஸோ ஹச்சோட வேல்யூ என்ன? 15 போட்டுடலாம். ஈக்குவல் டு 330 உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டோம்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டயாமீட்டருங்கிறது என்னது? விட்டம். விட்டம்ங்கிறது என்னது? ஆரத்தை டபுள் பண்ணோம் அப்படின்னா அதுதான் விட்டம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸை டபுள் பண்ணால் நமக்கு டயாமீட்டர் கிடைச்சிரும். ஸோ இப்போ ஆர் தான் வேணும். ஆர் ஈக்குவல் டு 3 இல்லைனா இப்படியே கட் பண்ணுங்க. ஸோ கட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 15 15, 2 15 30. ஸோ 2 15 30. அதுக்கப்புறம் இந்த 22 கட் பண்ணிடலாம். அடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த ஸ்டெப்பில் ஆர் ஈக்குவல் டு, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும்? ஆர் ஈக்குவல் டு இந்த 7 வந்து மேலே போயிடும், இந்த 2 வந்து கீழே வந்துடும். அப்போ 7/2 கிடைக்கும். ரேடியஸ் வந்து என்னது? 7/2. உங்களுக்கு ரேடியஸாக கேட்டிருக்காங்க? இல்லை, டயாமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டயாமீட்டருங்கிறது என்னது? 2 இன்ட்டு ரேடியஸ். அப்போ 2 இன்ட்டு 7/2 போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்ப விட்டம் என்னது? 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர்ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த क्वेश्चन போலாமா? இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல கன்க்ளூஷன் இதெல்லாம் ஃபாலோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். h greater than l greater than or equal to m ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் l greater than p ஆன்னு கண்டுபிடிக்கணும். L எங்க இருக்கு? L இங்க இருக்கு. P எங்க இருக்கு? இங்க இருக்கு. ரெண்டு பேருக்கும் இடையில சிம்பிள் பாருங்க. சோ கொஞ்சம் சிம்பிள் வந்து இந்த மாதிரி ஷேப்ல போயிருக்கு. கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருக்கு. ஒரே ஒரு சிம்பிள் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இருக்கு. அப்ப எனக்கு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லெஸ் than, அதாவது இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கு, இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கு. சோ இப்படி திரும்பிட்டு இருக்குன்னா என்னால கம்பேர் பண்ண முடியுமா? கிரேட்டர் than லெஸ் than ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்னால கம்பேர் பண்ண முடியுமா? ஒன்னு எனக்கு சிம்பிள் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இப்படி ஒரே மாதிரி போயிருக்கணும். இல்லனா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரே இதுல போயிருக்கணும். சோ இப்படி போயிருந்தா என்னால கம்பேர் பண்ண முடியும். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் than இங்க லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இருக்கு. சோ அப்போ நான் இதை என்ன பண்ணிக்கலாம்? செக் பண்ணவே வேண்டாம். எக்ஸாம்ல இந்த சிம்பிளை பார்த்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு திரும்பிக்கிட்டு இருக்கு. ஒன்னு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருக்கு, இன்னொன்னு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இருக்கு. என்னால கம்பேரே பண்ண முடியாது. சோ நான் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து m less than or equal to q ஆன்னு கேட்டிருக்காங்க. சோ m எங்க இருக்கு? m இந்த இடத்துல இருக்கு, q இந்த இடத்துல இருக்கு. ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க சிம்பிளை பாருங்க. கிரேட்டர் than or equal to greater than, less than or equal to less than or equal to. இங்கேயும் மாறி மாறி இருக்கு சிம்பிள். ஒன்னு ஒரே வாக்குல greater than or equal to போயிருக்கணும், இல்ல less than or equal to போயிருக்கணும். இங்க வந்து ரெண்டுமே இல்ல, greater than or equal to வருது, less than or equal to வருது. இப்படி இருந்துச்சுன்னா செக் பண்ணவே வேண்டாம். கண்ணை மூடிட்டு இது செக் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிடலாம், ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ ஒரே டைரக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து கிரேட்டர் than இல்ல லெஸ் than அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? இது வந்து ஃபாலோ ஆகல அப்படின்னு குயிக்கா சொல்லிடலாம். ஜஸ்ட் 1 செகண்ட்ல எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம். இதை பார்க்க போறீங்க. எல்லுக்கும் பீக்கும் இடையில சிம்பிள் பார்க்க போறீங்க. கிரேட்டர் than or equal to, less than or equal to ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ என்னால் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அவுட். அடுத்து இங்க பாருங்க, எம்முக்கும் கியூக்கும் இடையில அதே மாதிரி தான் கிரேட்டர் than or equal to, less than or equal to வந்திருக்கு. என்னால் கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ நெய்தர் 1 nor 2. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகல. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? each vowel in the word complained is changed to the letter following it in the English alphabetical order and each consonant is changed to the letter preceding it in the English alphabetical order. Which of the following letters will appear twice in the group of letters thus formed? என்ன சொல்லிருக்காங்கன்னா complained அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எழுதிக்கிறீங்க. ஓகே, COMPLAINED இதுதான் complained. சோ இதை எழுதிட்டு இதுல என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஆங்கில அகர வரிசைப்படி அதை தொடர்ந்து வரும் எழுத்தாகவும், அதாவது என்னன்னா வவ்வல்ஸ் இருக்கு இல்லையா? சோ வவ்வல்ஸ் வருது அப்படின்னா அது கூட +1 போடணும். கான்சோனன்ட்ஸ் வருது அப்படின்னா, அதாவது மெய்யெழுத்து வருதுன்னா, மெய்யெழுத்துனா கான்சோனன்ட் வருதுன்னா -1 போடணும். ஓகே, மெய்யெழுத்து -1னா இப்போ சி வருது அப்படின்னா சி வந்து கான்சோனன்ட், அதுக்கு முந்தின லெட்டர் என்னது? C-1 என்னது? B. சோ அதை போடணும். O வந்து வவ்வல், அப்ப அதுக்கு வந்து +1 போடணும். ஓக்கு அடுத்த லெட்டர் P. M வந்து கான்சோனன்ட்டா? கான்சோனன்ட்னா முந்தின
லெட்டர் போடணும். எம்முக்கு முந்தின லெட்டர் என்னது எல். பி வந்து என்னது உங்களுக்கு கான்சோனன்ட். அப்போ பிக்கு முந்தின லெட்டர் என்னது ஓ. எல் வந்து கான்சோனன்ட். எல்லுக்கு முந்தின லெட்டர் வந்து என்னது கே. ஏ வந்து கான்சோனன்ட். ஏ வந்து வவ்வல். வவ்வலுக்கு என்ன பண்ணணும்? +1 போடணும். வவ்வல்னா +1. அப்போ ஏக்கு அடுத்த லெட்டர் பி. ஐ வந்து வவ்வல் அப்படிதானே. ஸோ அப்போ ஐ வந்து வவ்வலா. அப்போ அடுத்த லெட்டர் +1 போடணும் ஜே. என் வந்து கான்சோனன்ட். அப்போ எண்ணுக்கு முந்தின லெட்டர் என்னது எம். இ வந்து வவ்வல். அப்போ இதுக்கு +1 போடணும் அடுத்த லெட்டர். ஸோ எஃப். டி வந்து கான்சோனன்ட். அப்போ முந்தின லெட்டர் என்னது சி போடணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வவ்வல்னா +1 போடணும், கான்சோனன்ட்னா -1 போட்டு என்ன முந்தின லெட்டர் என்னதோ அதை எழுதணும். இவ்வாறு உருவாக்கப்பட்ட எழுத்துக்களின் குழுவில் பின்வரும் எந்த எழுத்து 2 முறை தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த லெட்டர் 2 வாட்டி வந்திருக்கு நல்லா பாருங்க. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது எது 2 வாட்டி வந்திருக்கு? பி. பி பாருங்க, இதுலையும் வந்திருக்கு, இதுலையும் வந்திருக்கு. ஸோ 2 டைம்ஸ் வந்திருக்கா. அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். அப்போ 2 வாட்டி வரக்கூடியது என்னது? பி. பிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்த கொஸ்டின். A man sells a camera A for rupees 7,200 at a profit of 20% and another camera B for 9,500 at a loss of 5%. Find his total loss or profit percentage. ஒரு நபர் ஏன்னு ஒரு கேமரா வச்சிருக்காரு. இந்த கேமராவை 7,200 ரூபாய்க்கு 20% லாபத்தில் விற்கிறாரு. அப்போ இந்த ஏ கேமரா வந்து எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு? 7,200க்கு விற்கிறாரு. லாபத்தில் விற்கிறாரு 20%. அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன வரும்? காஸ்ட் பிரைஸை 100% எடுத்துக்கலாம். அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன வரும்? ப்ராஃபிட்ங்கிறதுனால 20 அது கூட ஆட் பண்ணணும். அப்போ 120% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 7,200க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன கிடைக்கும்? 100%க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? இல்லைனா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, 1%க்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. 1%க்கு என்ன கிடைக்கும்? 1 12 12 6 12 72. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1%ங்கிறது 60ன்னு கிடைக்கும். அப்போ 100%க்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருமா? அப்போ 100%க்கு என்னன்னு போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 100%க்கு என்ன வரும்? 60 × 100 6000. அப்போ கேமரா ஏயோட காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000. நான் சொல்றது புரியுதா? ஏன்னு ஒரு கேமரா வச்சிருக்காரு. அதை 7,200 ரூபாய்க்கு 20% லாபத்தில் விற்கிறாரு. ஸோ நான் காஸ்ட் பிரைஸை 100% அசியூம் பண்ணிக்கிறேன். இவர் லாபத்தில் விற்கிறதுனால 100 + 20 எனக்கு மொத்தமாக செல்லிங் பிரைஸ் என்ன வரும்னா 120% வரும். அப்போ சதவீதத்தை இந்த பக்கம் போட்டுருங்க, ரூபாயை இந்த பக்கம் போட்டுருங்க. இந்த 120% 7,200க்கு ஈக்குவலா இருக்கும். அதுல இருந்து 1% என்னன்னு கண்டுபிடிங்க. 1% எனக்கு என்ன கிடைக்கும்? 60 அப்படின்னு கிடைக்கும். அப்ப எனக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 100%. 1% 60 னா 100% என்ன வரும்? 60 × 100 6000. அப்ப கேமரா ஏயோட உண்மையான விலை வந்து எவ்வளவு? 6,000 ரூபாய். அதோட விற்ற விலை எவ்வளவு? 7,200 ரூபாய். ஓகே. இப்போ கேமரா பி இன்னொரு கேமரா வச்சிருக்காரு. அதை 5% நஷ்டத்தில் 9,500 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகே. அப்போ இப்போ பி கேமராவை நான் எடுத்துக்கிறேன். பி கேமராவோட காஸ்ட் பிரைஸை நான் 100%ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன வரும்? 5% நஷ்டத்தில் விற்கிறாரு. அப்போ நஷ்டம்னா 100லேருந்து மைனஸ் பண்ணணுமா? அப்போ செல்லிங் பிரைஸ் 95% இருக்கும். அதை ரூபாயில் எவ்வளவா சொல்லலாம்? 9,500ன்னு சொல்லலாம். அப்போ இந்த 95% எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 9,500 ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1% என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1% 100ன்னு கிடைக்கும். 1% என்னது? 100. அப்ப எனக்கு என்ன தேவை? எனக்கு தேவையானது என்னது? 100% என்னன்னா பி கேமராவோட அடக்க விலை கிடைச்சிரும், காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிரும். அப்போ பி கேமராவோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 100 × 100 10,000. ஓகே. 100 × 100 10,000. பி கேமராவோட காஸ்ட் பிரைஸ் 10,000. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? கொஸ்டின்லேயே கொடுத்திருந்தாங்க 9,500. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா அவரது மொத்த இழப்பு அல்லது லாபத்தின் சதவீதத்தை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தமா அவரோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? கேமரா 1ஓட உண்மையான விலை எவ்வளவு? 6,000 ரூபாய். ஓகேவா? சோ கேமரா 2ஓட உண்மையான விலை எவ்வளவு? 10,000 ரூபாய். ஓகேவா? அப்போ கேமரா ஏ கேமரா பியோட காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்ன வரும்? டோட்டல் வந்து என்ன வரும்? 6,000 + 10,000. ஓகே. அப்போ எனக்கு டோட்டலாக என்ன வரும்? 16,000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 10,000 தான் நான் 10Kன்னு போட்டிருக்கேன். அப்போ அதோட காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு எவ்வளவு? ஓவராலாக 2 கேமராவோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 16,000. அப்போ ஃபர்ஸ்ட் கேமராவோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 7,200. ரெண்டாவது கேமராவோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 9,500. ரெண்டையும் ஆட் பண்ணா ஓவரால் செல்லிங் பிரைஸ் என்ன வரும்? 9,500 + 7,200 0 0 7 16,700. ஓகேவா? அப்போ செல்லிங் பிரைஸ் எனக்கு எவ்வளவு?
வருது ஓவரால் செல்லிங் பிரைஸ் 16,700 கிடைக்கி. ஓகே, அப்போ ஓவராலா எனக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000. 2 கேமராவோட மதிப்பு 16,000. இப்போ 2 கேமராவோட செல்லிங் பிரைஸ் 16,700. அப்போ 16,000 மதிப்புள்ள பொருளை 16,700க்கு வித்தா எனக்கு லாபமா நஷ்டமா? லாபம். அப்போ நான் அந்த லாஸ்ன்னு இருக்க ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். எவ்வளோ லாபம்? 700 ரூபாய் லாபம். எனக்கு எவ்வளோ லாபம் தேவையில்ல, எவ்வளோ பெர்சன்டேஜ் தான் லாபம்னு கேட்டிருக்காங்க. அப்போ 700 இங்கே போட்டுடலாம். காஸ்ட் ப்ரைஸை கீழே போடுங்க 16,000. ஸோ பெர்சன்டேஜுங்கிறதுனால இன்ட்டு 100 போட்டுருங்க. ஸோ 2 கட் ஆகிரும். இந்த 0 கட் ஆகிரும். 8 2 16. ஸோ 35 இருக்கும். ஸோ அடுத்து இன்னும் கட் பண்ணிங்கன்னா 35 8ன்னு போடும்போது உங்களுக்கு என்ன வரும்? 4 8 32. ஸோ 3. ஸோ திருப்பி புள்ளி வச்சிடலாம். ஸோ திருப்பி என்ன வரும்? 3 8 24. 3 8 24 வரும். 0 சேர்க்கும் போது திருப்பி 6 இருக்கும். 7 8 56. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ 4.37 அப்ராக்சிமேட்டா 4.38 அப்படி வரும். ஓகே, அப்போ 4.38% ப்ராஃபிட்டுங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அதாவது என்ன பண்ணியிருக்கோம்னா ஏ கேமராவோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பி கேமராவோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஓவராலா காஸ்ட் பிரைஸ் 16,000 கிடைக்கும். அடுத்து ரெண்டோட செல்லிங் பிரைஸையும் ஆட் பண்ணும்போது 16,700 கிடைச்சது. அப்போ காஸ்ட் பிரைஸும் கையில இருக்கு, செல்லிங் பிரைஸும் கையில இருக்கு, அடக்க விலையும் கையில இருக்கு, விற்ற விலையும் கையில இருக்கு. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈஸியா கண்டுபிடிச்சாச்சா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, செல்லிங் ப்ரைஸ்னா என்ன, அடக்க விலை, விற்ற விலை, குறித்த விலை, இந்த மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதோட பேசிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 6 lions. So யாரெல்லாம் N O P Q R S are sitting in a straight row facing north. 6 சிங்கம் இருக்கு, வரிசையா வடக்கு நோக்கி உட்கார்ந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது 6 சிங்கத்தையும் நாம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வரி என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி Q sits to the left of R. ஆரோட லெஃப்ட்ல Q மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரோட லெஃப்டில் Q மட்டும்தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோட லெஃப்டில் Q மட்டும்தான் இருக்குது, அதுக்கடுத்து யாருமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆரின் இடப்பக்கத்தில் Q மட்டுமே அமர்ந்துள்ளது. ஸோ ஆரின் இடப்பக்கத்தில் அமர்ந்துள்ளது Q மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆரோட லெஃப்ட் சைடில் Q மட்டும்தான் இருக்குன்னா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆரை இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஆரோட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு என்ன வரும்? Q இங்கே போட்டுக்கலாமா? அப்போ இதுக்கடுத்து யாருமே இருக்க மாட்டாங்க, இதுக்கடுத்து யாருமே கிடையாது. ஆரோட லெஃப்ட் சைடில் Q மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மீதி இருக்கவங்க எல்லாரும் எங்க இருப்பாங்க? ஆரோட ரைட் சைடில் இருப்பாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 6 லைன் இருக்கா? அப்போ 6 சிங்கங்கள் இருக்கு. ஏற்கனவே 2 பேர் போட்டாச்சு, மீதி 4 பேரை இந்த பக்கம் போட்டுடலாம், ரைட் சைடில் போட்டுடலாம். ஏன்னா கண்டிஷனே அதுதான், ஆரோட லெஃப்ட் சைடில் Q மட்டும்தான் உண்டு, வேற யாரும் வரமாட்டாங்கன்னு. அப்போ மீதி இருக்க 4 பேரையும் இங்கே போட்டுடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? N sits second to the left of O. ஓவோட செகண்ட் லெஃப்டில் N. ஓகே, ஓவோட செகண்ட் லெஃப்ட்ல N என்பது ஓவின் இடப்பக்கத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளது. இப்போதைக்கு என்னால் படத்தில் பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ நான் சைடில் பாயிண்ட் போட்டு எழுதிக்கிறேன். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. எஸ் இட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. எஸ் பார்த்தீங்கன்னா பியோட செகண்ட் ரைட்டில் இருக்கு. ஸோ பியோட செகண்ட் ரைட்டில் எஸ் என்பது பியின் வலப்பக்கத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளது. ஓகே, ஸோ பியோட செகண்ட் ரைட்டில் எஸ். இப்பவும் என்னால் பிளேஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் நான் எழுதி மட்டும் வச்சுக்கிறேன். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. ஓ சிட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. எக்ஸ்ட்ரீம் எண்ட்னா கடைசியில யார் இருக்கா? ஓ இருக்காங்க. ஓ என்பது வரிசையின் கடைசி முனையில் அமர்ந்துள்ளது. வரிசையோட கடைசி முனை எது? இங்க தான் ஓ. ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ ஈஸியா பிளேஸ் பண்ணிடலாமா? ஒரு க்ளூ கிடைச்சிருது. ஓவோட செகண்ட் லெஃப்ட்ல என் போட்டுடலாமா? 1 2. ஓவோட செகண்ட் லெஃப்ட்ல என் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பியோட செகண்ட் ரைட்ல எஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பி எங்க போட்டோம்னா 1 2 செகண்ட் ரைட்ல எஸ் போட்டுடலாம். ஒரே ஒரு க்ளூ தான் வந்துச்சு, ஓ கடைசியில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாம மீதி இருக்க இந்த 2 கண்டிஷன் எழுதியிருந்தோமா? ஸோ அதை அப்படியே இங்க போட்டாச்சா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓ வந்து லாஸ்ட்ல வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஓவை லாஸ்ட்ல போட்டேன். அடுத்து நான் இங்கே ஏற்கனவே ஒரு பாயிண்ட் வச்சுருந்தேன் ஓ வச்சு. ஓவோட செகண்ட் லெஃப்டில் என்னன்னு, ஸோ அதை வச்சு 1 2 என் போட்டேன். அடுத்து பியோட செகண்ட் ரைட்டில் எஸ். ஸோ அடுத்து பி எங்கே போடும்போது எஸ் இங்கே வந்துடும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? என்னின் வலப்பக்கத்தை ஒட்டிய அமர்ந்துள்ள சிங்கம் எது? ஓகே, விச் லைன் சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் என். என்னோட இமீடியட் ரைட்டில் யார் இருக்காங்க? எஸ் இருக்காங்க. ஸோ எஸ்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஷினில் பாருங்கள். ஸோ இது வந்து சயின்ஸில் உள்ள கொஷின். ஓகேவா? ஸோ நாம் இப்போ மேக்ஸ் கொஷின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? P can complete a 1/3 of the work in 6 days. Q
Q can complete 1/4 of the same work in 9 days. How much will Q get if both work together and are paid in advance 210 in all? Okay, so P வந்து ஒரு வேலையோட 1/3 பார்ட்டை வந்து 6 டேஸ்ல முடிக்குது. அப்ப அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 1/3 வந்து 6 டேஸ் அப்படின்னா 1 பார்ட்டை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 18 டேஸ் ஆகும். ஓகேவா? P வந்து 1/3 வேலையை 6 நாள்ல முடிக்குதான். Q வந்து அந்த வேலையில காவாசி பார்த்தீங்கன்னா 1/4 பார்ட்டை 9 டேஸ்ல முடிக்குதான். அப்போ 1/4 வந்து 9 டேஸ் அப்படின்னா முழு வேலைங்கிறது ஒன்று தான் முழுசு. அப்போ முழு வேலை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 9 நாள் 36 நாள் ஆகும். அப்போ P எத்தனை நாளில் முடிக்கும்? ஒரு முழு வேலையை முடிக்கிறதுக்கு Pக்கு 18 நாள் ஆகும், Qவுக்கு 36 நாள் ஆகும். இந்த இது நான் எப்படி கொண்டு வந்திருக்கேங்கிறது புரியுதா? ஏன்னா இதை வச்சு தான் நம்ம சம்மு சால்வ் பண்ணணும். P வந்து 1/3 ஒர்க்கை வந்து 6 நாளில் முடிக்குது அப்படின்னா முழு வேலையை முடிக்கிறதுக்கு முழு வேலைங்கிறது 1/3 6ன்னா 1ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 3 × 6 18க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ P ஒரு முழு வேலையை முடிக்கிறதுக்கு 18 நாள் ஆகும். அதே மாதிரி Q 1/4 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 9 டேஸ்னா காவாசி வேலை 9 டேஸில் முடியுதுன்னா முழு வேலை முடிய எவ்வளோ நாள் ஆகும்? 9 × 4 36 நாள் ஆகும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இருவரும் சேர்ந்து வேலை செய்து, ஓகே, 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்காங்க. அதுக்கு 210 ரூபா சம்பளம் கொடுத்துட்டோம். Pக்கும் Qவுக்கும் 210 ரூபா சம்பளத்தை கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் Pயும் Qவும் வேலைக்கு வச்சிருக்கேன். 2 பேருக்கும் 210 ரூபா சம்பளத்தையும் கொடுத்துட்டேன். 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த ஷேரில் Qவுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எஃபிஷியன்சியை தலைகீழ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டைம் கிடைக்கும். எஃபிஷியன்சியை தலைகீழ போட்டால் என்னது? டைம் கிடைக்கும். டைமை தலைகீழ போட்டால் என்ன கிடைக்கும்? எஃபிஷியன்சி. அப்போ எஃபிஷியன்சியும் டைமும் ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். திறமையும் நேரமும் ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். இப்போ உங்களுக்கு P வந்து என்னது? 18 டேஸில் முடிக்குது. Q வந்து அந்த வேலையை 36 டேஸில் முடிக்கும். அப்போ டேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா PQவோடது எப்படி இருக்கும்னா 18:36 இருக்கும். இதை கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 9 18. ஸோ இல்லைனா 1 18 18, 2 18 36. அப்போ டேஸோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2 கிடைக்கும். அப்போ எஃபிஷியன்சி, இப்போ சம்பளம் எதை வச்சு கொடுப்பாங்க? டேஸை வச்சா கொடுப்பாங்க, திறமையை வச்சு தானே கொடுப்பாங்க. அப்போ எஃபிஷியன்சி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? PQவோட டேஸ் வந்து 1:2னா எஃபிஷியன்சி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2:1 கிடைக்கும். அது அப்படியே ரிவர்ஸில் வரும். ஏன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஓகேவா? டேஸ் வந்து 1:2னா எஃபிஷியன்சி 2:1 கிடைக்கும். இப்போ டோட்டலாக எவ்வளோ ரூபா கையில் கொடுத்துருக்கேன்? 210 ரூபா கொடுத்துருக்கேன். அப்போ 210 ரூபாயா? 210 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 3 பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். Bக்கு 2 பங்கு சம்பளமும் Qவுக்கு 1 பங்கு சம்பளமும் போகுது. அப்போ டோட்டலாக மொத்தம் 3 பங்கு போகுது. அந்த 3 பங்கு 210க்கு ஈக்குவலாக இருக்கும். அதுலேருந்து 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 210/3. ஸோ 1 பார்ட் வந்து 70 அப்படின்னு கிடைக்கும். 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். இப்போ யாரோட சம்பளம் கேட்டிருக்காங்க? Qவோட சம்பளம் கேட்டிருக்காங்க. Qவோட சம்பளம் எவ்வளவு? 1 பங்கு தான். அப்போ 1 பங்கு 17 தெரியும். ஸோ 70ங்கிறது ஆப்ஷன் சி. உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pயோட சம்பளம் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, Pயோட சம்பளம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ரேங்கிங் டாப்பிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஈச் ஆஃப் த 7 ஃப்ரெண்ட்ஸ் கீர்த்தி, சியா, அமிதா, பிரீத்தி, தீபிகா, ஜீத் அண்ட் பாரி ஹேஸ் ஸ்கோர்டு டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் இன் அன் எக்ஸாம். பரி ஹேஸ் ஸ்கோர்டு இல்லைனா பாரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பாரி ஹேஸ் ஸ்கோர்டு மோர் தென் கீர்த்தி. ஓகே, ஸோ பாரிங்கிறவன் பார்த்தீங்கன்னா கீர்த்தியை விட அதிகமாக வாங்கியிருக்கான், பட் லெஸ் தென் சியா. ஓகே, ஸோ தமிழ் மீடியம் பாருங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 7 நண்பர்கள் இருக்காங்க. அவங்களோட நேம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பாரி கீர்த்தியை விட அதிகமாக ஸ்கோர் செய்துள்ளார். ஓகே, ஸோ பாரி வந்து பார்த்தீங்கன்னா பாரி கீர்த்தியை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஓகே, P கிரேட்டர் தென் கேன்னு போட்டுறட்டா. அடுத்த வரியில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆனால் சியாவை விட குறைவாக ஸ்கோர் செய்துள்ளார். அப்போ சியாவை விட கம்மி, கீர்த்தியை விட அதிகம், சியாவை விட கம்மினா ஸோ சியாவை இங்கே போட்டுடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? பாரி ஹேஸ் ஸ்கோர்டு மோர் தென் கீர்த்தி, கீர்த்தியை விட அதிகமாக வாங்கியிருக்கான், பட் லெஸ் தென் சியா. புரியுதா? ஸோ போட்டேனா சியாவை விட கம்மி, கீர்த்தியை விட அதிகம். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. தீபிகா ஹேஸ் ஸ்கோர்டு லெஸ் தென் பிரீத்தி. ஓகே, தீபிகா பார்த்தீங்கன்னா பிரீத்தியை விட கம்மியாக வாங்கியிருக்கா. அப்போ பிரீத்தி வந்து தீபிகா விட அதிகமாக வாங்கியிருக்கான்னு அர்த்தம். ஓகே, பட் மோர் தென் அமிதா. அப்போ இவ தீபிகா பார்த்தீங்கன்னா அமிதாவை விட அதிகமாக வாங்கியிருக்கா. தமிழ் மீடியம் பாருங்க, தீபிகா பிரீத்தியை விட குறைவான ஸ்கோர் எடுத்துள்ளார். தீபிகான்னு ஒருத்தி இருக்கா, அவ பிரீத்தியை விட கம்மியாக எடுத்திருக்கா. அப்படிதானே? அப்போ இவளை விட பிரீத்தி அதிகம், ஆனால் இன்னொருத்தி யார் அதிகம்?
ஸோ தீபிகா பிரீத்தியை விட குறைவான ஸ்கோரு, ஆனால் அமிதாவை விட அதிகம். ஸோ அப்போ இந்த மாதிரி வருமா? ஸோ பி கிரேட்டர் தென் டி கிரேட்டர் தென் ஏன்னு வருமா? ஸோ இந்த பி கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, இது பிரீத்தி. ஓகே, இது வந்து பிரீத்தி, இது வந்து பாரி. ஓகேவா? ஸோ அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. அடுத்த வரியில் என்ன சொல்லியிருக்காங்க? கீர்த்தி ஹேஸ் ஸ்கோர்டு மோர் தென் பிரீத்தி. கீர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி வந்து பிரீத்தியை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கா, பட் லெஸ் தேன் பாரி. ஸோ யாரை விட கம்மி? பாரியை விட கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாரி கிரேட்டர் தென் கீர்த்தி, கீர்த்தி கிரேட்டர் தென் பிரீத்தி. ஓகே, சியா இஸ் நாட் த ஹையஸ்ட் ஸ்கோரர். ஓகேவா? சியா வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோரர் கிடையாது. இதான் இதில் உள்ள பாயிண்ட். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அமிதாவை விட அதிகம். ஸோ இதுவரை எழுதியாச்சு. கீர்த்தி பிரீத்தியை விட அதிகமாக ஸ்கோர் செய்துள்ளார். ஸோ கீர்த்தி யாரை விட அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தியை விட அதிகம். ஓகே, கீர்த்தி வந்து பிரீத்தியை விட அதிகம், ஆனால் கீர்த்தி வந்து யாரை விட கம்மி? பாரியை விட குறைவாக ஸ்கோர் செய்துள்ளார், இல்லைனா பரி. ஓகே, பரியை விட கம்மியா, பரி பாரி எப்படினாலும் எடுத்துக்கோங்க. அப்போ ஏற்கனவே நம்ம போட்டோம், சியா கிரேட்டர் தென் பாரி கிரேட்டர் தென் கீர்த்தின்னு இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ இதை மெர்ச் பண்ணலாமா? ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க கீர்த்தி கிரேட்டர் தென் பிரீத்தின்னு சொல்லிட்டாங்க, அப்படி தானே? அப்போ ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்? கீர்த்தி வந்து கிரேட்டர் தென் பிரீத்தியை இங்கே போட்டுடலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பிரீத்திக்கு அடுத்து யாரெல்லாம் இருக்காங்க? டி, அதுக்கப்புறம் ஏ இருக்கா, அதையும் அப்படி போட்டுடலாம். ஓகே, சியா வந்து அதிக மதிப்பெண் பெற்றவர் அல்லன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். 1 2 3 4 5 6 பேர் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு க்ளூ என்ன இருக்குன்னா, சியா வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சியா வந்து ஃபர்ஸ்ட் மார்க் கிடையாது. அப்போ சியாவை விடவும் ஒருத்தன் அதிகமாக வாங்கியிருக்கான், அவன் பேர் தான் என்னன்னா ஜீத். அப்போ மிச்சம் இருக்க ஜீத்தை தூக்கி நம்ம எங்கே போட்டுடலாம்னா இந்த இடத்துல ஜீத்தை தூக்கி போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பின் வருபவர்களில் பிரீத்தியை விட அதிகமாக ஸ்கோர் செய்யாதவர் யார்? ஓகே, பிரீத்தியை விட அதிகமாக ஸ்கோர் செய்யாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் மீடியம் பாருங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் நாட் ஸ்கோர்டு மோர் தென் பிரீத்தி? பிரீத்தியை விட அதிகமாக ஸ்கோர் வாங்காதவங்கன்னா என்ன அர்த்தம்? பிரீத்தியை விட கம்மியாக ஸ்கோர் வாங்கினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? இந்த டியும் இந்த ஏயும். டிங்கிற நேம் யாரு? ஸோ டியும் ஏயும், அப்படி தானே? ஸோ ஏங்கிறது அமிதா. அப்போ அமிதாங்கிறது ஆப்ஷன் டி. புரியுதா? ஸோ டிங்கிறது யாரோட நேமு? டிங்கிறது யாரோட நேமுக்கு டி போட்டோம்? தீபிகா. அப்போ தீபிகாவும் அமிதாவும் பிரீத்தியை விட கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே தீபிகாங்கிறது ஆப்ஷனில் இல்லாததுனால நான் அமிதாவை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் இன்ட்டு 5 + 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 13 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் 169 மைனஸ் 64 டேரெக்டாக போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அப்படி இல்லைனா a + b இன்ட்டு a மைனஸ் b போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான். எது உங்களுக்கு வசதியோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ 169 மைனஸ் 64 5. ஸோ 6ல் 6 போனால் 0, 105ன்னு கிடைக்கும். ஸோ 105 இன்ட்டு 5 சொல்லியிருக்காங்க. 5 போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 5 25. ஸோ 525ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து இது ஃபுல்லாக இந்த பிராக்கெட்டை இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சது? 169 மைனஸ் 64. ஸோ 165. அடுத்து ஒரு 105ன்னு கிடைச்சது. அடுத்து ஒரு 5 இருக்குது, அந்த 5ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 525. அப்போ 525 ப்ளஸ் இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் 529ன்னு கிடைக்கும். அப்போ ரூட் ஆஃப் 529னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஏற்கனவே 1லேருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருக்கேன். அப்போ எதோட ஸ்கொயர் 529? 23ஓட ஸ்கொயர் தான் 529. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 23. சிம்பிளான கொஸ்டின், ஜஸ்ட் ஒரு 2 செகண்டில் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அந்த கொஸ்டினில் பாருங்கள், a group of 5 friends, ரோஹித் இஸ் டாலர் தென் ஸ்வாதி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 5 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 5 நண்பர்களில் ரோஹித் இஸ் டாலர் தென் ஸ்வாதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஹித் வந்து ஸ்வாதியை விட ஹைட்டாக இருக்கானா. ஓகே, அடுத்த வரி என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. ஆல்சோ, ஸோ ரோஹித் இஸ் டாலர் தென் ஸ்வாதி. ஆல்சோ மனோஜ் இஸ் ஷார்ட்டர் தென் ஸ்வாதி. மனோஜ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஸ்வாதியை விட குட்டையாக இருக்கான். ஓகே, ரோஹித் வந்து ஸ்வாதியை விட ஹைட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ரோஹித் ஸ்வாதியை விட உயரமானவர். ரோஹித் இங்கே போட்டேன், ஸ்வாதியை இங்கே போட்டேன். கரெக்டாக. மனோஜ் வந்து ஸ்வாதியை விட குட்டையானவர், இல்லைனா உயரம் குறைவானவர். அப்போ ஸ்வாதியை விட மனோஜ் கம்மி. ஸோ இங்கே போட்டிருக்கேன். அடுத்து சுமித் இஸ் டாலர் தென் ரோஹித். ஓகே, சுமித்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ரோஹித்தை விட டாலர். அப்போ சுமித் டாலர் தென் ரோஹித். ஓகே, ஸோ ரோஹித் யாரை விட ஹைட்டு? ஸ்வாதியை விட ஹைட்டு.
சுவாதி யாரை விட ஹைட்டு? மனோஜை விட ஹைட்டு. ஓகே, ஸோ எழுதிட்டேன்னா அப்படியே அவங்க கொடுத்துருக்கதை பிளேஸ் பண்ணிகிட்டே வரணும், அவ்வளோதான். சுமித் ரோஹித்தை விட உயரமானவர் எழுதிட்டேன். ஆஷிஷ் உயரம் குறைவானவர். ஆஷிஷ்னு ஒருத்தன் இருக்கான். ஓகே, ஆஷிஷ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட். அப்போ மொத்தமே 5 பேர் தானே, 4 பேர் பிளேஸ் பண்ணியாச்சு. அப்போ ஆஷிஷ் எங்கே வருவான்? மனோஜுக்கு அடுத்து வருவான். அப்போ சுமித்து, அதுக்கப்புறம் ரோஹித்துக்கு அடுத்து சுவாதி பார்த்தீங்கன்னா சுவாதியை விட மனோஜ் வந்து குட்டையாக இருப்பான், மனோஜை விட குட்டையானவன் வந்து ஆஷிஷ். ஓகே, அப்போ 5 பேரையும் பிளேஸ் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இவர்களில் யார் உயரமானவர்? யார் இருக்கிறதுலே ஹைட்டாக இருக்காங்க? சுமித் தான் இருக்கிறதுலே ஹைட்டு. அப்போ சுமித்துங்கிறது ஆப்ஷன் பி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ரீட் பண்ண போறீங்க, அப்படியே பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா குயிக்காக ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? the ages of 2 sisters A and B are in the ratio 7:6. after 12 years the ratio of their ages will be 9:8. find the difference between their ages ன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ப்ரெசென்ட்ல 2 சகோதரிகள் இருக்காங்க, A and B. ஓகேவா? ஸோ ஒருத்தரோட ஏஜ் வந்து 7 பார்ட் இருக்கு, ஸோ 7x. இன்னொருத்தரோட ஏஜ் வந்து 6 பார்ட் இருக்கு, 6x. ஓகேவா? 12 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ இவளுக்கு ஒரு 12 வயசு கூடும், இவளுக்கு ஒரு 12 வயசு கூடும். ரேஷியோ என்னவா மாறுதுன்னா 9:8 மாறுது. இவளோட வயசு 9 பங்கும், இவளோட வயசு 8 பங்கும் மாறுது. இப்போ பிரசன்ட்ல 2 பேரோட வயது வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, புரியுதா? ஸோ இதை மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ரெசென்ட்ல ஒரு அக்காவோட வயசோ தங்கச்சியோட வயசோ, ஓகேவா? ஸோ ஏன்னு ஒருத்தி இருக்கா, அவளோட வயசு 7x. பின்னு ஒருத்தி இருக்கா, அவளோட வயசு 6x. 12 வருஷத்துக்கு அப்புறங்கும்போது இவளுக்கு 12 வயசு கூடும், இவளுக்கு 12 வயசு கூடும். ரேஷியோ வந்து 9:8 மாறுது. ஸோ 9/8 போட்டுடலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 56x + 96 = 54x + 108. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 56 - 54 இருக்கும். ஸோ 2x = நம்பர் அந்த பக்கம் கொண்டு வாங்க. 108 - 96 ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 12 இருக்கும். அப்போ 2x = என்னது உங்களுக்கு? 12. ஸோ இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 12/2 = 6 கிடைக்கும். ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 6. எக்ஸோட வேல்யூங்கிறது என்னது? 1 பார்ட். இப்போ பிரசன்ட்ல அவங்க வயசு என்னது? 7x 6xன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரசன்ட்ல அவங்க வயது வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7x - 6x என்னது? x. அப்போ பிரசன்ட்ல அவங்க வயதோட வித்தியாசம் என்னது? x. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கொண்டு வந்திருக்கோம்? 6ன்னு கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 6. ரொம்ப ஈஸி. இதே புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு 7x என்னங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. 7 × 6 42. அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? 6x என்னன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. 6 × 6 36. இப்போ டிஃபரன்ஸ் எடுப்பாங்க, 6 வரும். ஸோ இப்படி எதுக்கு சுற்றி வளைச்சு போகணும்? எதுக்காக தலையை சுற்றி மூக்க தொடணும்? டைரெக்டாகவே எக்ஸோட வேல்யூ 6ன்னு கொண்டு வந்தாச்சு. நமக்கு ப்ரெசென்ட்டில் அக்காவோட வயசு 7x, தங்கச்சியோட வயசு 6xன்னு தெரியும். அப்போ 2க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் எக்ஸ் தான் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ என்ன? 6. அப்போ டைரெக்டாக 6 சூஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. 9க்கும் 38க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. 24க்கும் 83க்கும் அதே மாதிரி சேம் ரிலேஷன் இருக்குது. அப்போ அதே ரிலேஷன் 13க்கும் எந்த நம்பருக்கும் இருக்கும்? இப்போ 9 38 நான் மாற்றணும்னா நான் என்ன பண்ணலாம்? 9 38 மாற்றுறதுக்கு என்னென்ன வழிலாம் இருக்குது? ஸோ 9 4ஆல் மல்டிப்ளை பண்ணி அது கூட 2 ஆட் பண்ணலாம். ரைட்டு தானே? ஸோ 9 4 36, 36 2 38. இப்போ 20 அதே லாஜிக் இங்கே ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்களேன். 24 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது? 98ன்னு வந்துடும். ஆனால் இங்கே 83 இருக்குது. அப்போ நான் எலிமினேட் பண்ணிடலாம். வேறு விதமாக எப்படி யோசிக்கலாம்? 9 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 27ன்னு கிடைக்கும். அந்த 27 கூட நான் என்ன பண்ணலாம்? 11 ஆட் பண்ணலாம். 38 கிடைக்குதா? இது நான் இப்போ 2வது யோசிச்சிருக்க லாஜிக். என்ன பண்ணுறேன்னா 3 ஆட் மல்டிப்ளை பண்ணி 11 ஆட் பண்ணுறேன். இப்போ அதே லாஜிக்கை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ 24 × 3 எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 72ன்னு கிடைக்கும். அது கூட 11 ஆட் பண்ணுங்கள், 83 கிடைச்சிருதா? அப்போ நான் யோசித்த லாஜிக் கரெக்டாக அதே லாஜிக்கை இங்கே அப்ளை பண்ணுங்கள். 13 3 கூட மல்டிப்ளை பண்ணால் 39, 39 கூட 11 ஆட் பண்ணால் 50. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா 50. ஸோ லாஜிக் என்னன்னு புரியுதா? ஃபஸ்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து 11 ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். x + 1 × x² - x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a³ + b³ = a + b × a² - ab + b².
ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் வருதா? அல்ஜிப்ராவில் சொல்லி கொடுத்துருப்பேன் ஆல் இன் ஒன் கோர்ஸில். அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்ங்கிறது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது அதே ஃபார்மெட்டில் இருக்கா? ஏயோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, பியோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கோங்க. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட் கிடச்சிருச்சா? அப்போது உங்களுக்கு என்னது ஆன்சர் என்ன வரும்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், ஏயோட வேல்யூ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூப், 1 கியூப் வந்து 1. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1ங்கிறது ஆப்ஷன் சி. எக்ஸாமில் பார்த்ததுமே சொல்லிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது என்ன இதில் இருக்குது? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இது போக இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நாம் நாளைக்கு கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்டிபிசி குரூப் டி எஸ்எஸ்சின்னு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நான் வந்து பேசிக்லேருந்து படிக்கணும். மேக்ஸ் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நான் படிக்கணும். ரீசனிங் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே நான் படிக்கணும். இப்போ குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கும் நான் ரெடி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ யூடியூப்ல நம்ம கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிவிஷன், எல்லா டாப்பிக்கும் மிக்சடாக கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் டாபிக் வைஸாக படிக்கணும், எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சப்போஸ் எனக்கு இந்த எக்ஸாம் தான் லாஸ்ட் எக்ஸாம், எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் என்னால் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் எழுத முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸை வந்து 1 இயர் வேலிடிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1499. ஓகேவா? ஸோ நீங்கள் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா 1499, லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா 1999. ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் படித்தாலே போதுமானது. மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். இப்போ பேங்கிங் படிக்கிறீங்கனாலும் உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியும். எஸ்எஸ்சி படிக்கிறீங்கனாலும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியும். இப்போ ரயில்வேக்கு குரூப் டிக்கான 4th பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த 4th பேட்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்குக்கான பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சிக்கான பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு படிச்சிங்க, ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம்னாலும் உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியும். இதுதான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸு. எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதும் உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிரும். கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். இதில் என்டிபிசி அப்படின்னா அதுக்கான கிளாஸஸ், டெஸ்ட்டு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இந்த பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி குரூப் டினா அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாம்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ், பேங்க் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கான பேட்ச். ஒரே கோர்ஸ்லேயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் கவர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். லைவ் கிளாஸஸும் இதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெய்லி லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30 வந்து லைவ் கிளாஸ். ஓகே, ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999. லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து 1499. எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஆப்பில் ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். ஓகே, டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்லங்கும்போது உங்களுக்கு நிறைய சார்ஜஸ் இருக்கும், பிளாட்ஃபார்ம் ஃபீஸு அந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1999 ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாம் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸு, குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச், என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. 5 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கு ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சுக்கு 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் ப்ரைஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். ஜிபே நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கு பேமெண்ட் பண்ணி
பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் பேட்ச் ஓப்பன் ஆகிரும். கரண்ட் அஃபேர் அப்படின்னா கரண்ட் அஃபேரை நீங்கள் ஆப்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிரும். என்டிபிசி கரண்ட் அஃபேரில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு, குரூப் டியோட கரண்ட் அஃபேரில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நாம கொடுத்துருக்க CAPDF கோர்ஸில் 12 பார்ட் கொடுத்துருப்போம். இதை மட்டும் படித்தாலே உங்களால் அந்த 40 கொஷினில் 15 கரண்ட் அஃபேர் கொஷினையும் ஈஸியாக அடிக்க முடியும். ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் உங்களுக்கு ஒரு 18 வயசு ஆகுது அப்படின்னா இப்போவே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் கையில் இருக்க லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோனை நல்ல விதமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல விதமாக பயன்படுத்துங்க. ஸோ யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் லட்சியத்துக்கு, உங்கள் எய்முக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள். ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ ஆஃபர் வந்து இன்னைக்கு டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் க்ளோஸ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.